24 இஸ்மாயில் ஒய்சுர் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சற்று முன்னர் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று காலை வேளையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்கென அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கையின் அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற இடத்து இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை நாங்கள் எடுத்து நுனித்து ஆராய்கிற போது தெரியவரும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதிகளோ பதவியில் இருக்கின்ற போது கடமையில் இருக்கின்ற ஜனாதிபதிகளோ கைது செய்யப்படவில்லை என்பதுதான் வரலாறு. அவர்கள் ஏதோ ஒரு வகிவாகத்தின் கீழ் தங்களுடைய சிறப்புரிமைகளை வைத்துக்கொண்டு ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய விடுபாட்டுரிமைகளை பதவியில் இருக்கின்ற போது வைத்துக்கொண்டு தப்பித்து விடுவார்கள். இதேபோல் தான் முன்னாள் ஜனாதிபதிகளும் அவர்களுக்கு இருக்கின்ற விடுபாட்டு உரிமைகள் சலுகைகள் என்பனவற்றை பயன்படுத்தி கொண்டு அல்லது அரசியல் ரீதியாக தமக்கு இருக்கக்கூடிய முந்தைய செல்வாக்கினை பயன்படுத்தி கொண்டு தப்பித்துக் கொண்டு வருவார்கள். எனவே இது எவ்வாறு இருப்பினும் கூட இவ்வாறு ஒரு முன்னாள் ஜனாதிபதி இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு இவ்வாறான ஒரு கைது இடம்பெற்றிருப்பது இதுவே முதல் தடவையாகும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை அவரை விளக்க முறையில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி இன்றைய தினம் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். சட்டத்தரணி அனுஷ பிரேமரத்ன அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்காக ஆஜராகியிருந்த அதே வேளையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் பிரதி மன்றாடியார் நாயகம் திலீபா பீரிஸ் அவர்கள் ஆஜராகியிருந்தார்கள். அரச சொத்துக்களை முறையற்ற விதமாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தது. சுமார் 16.8 மில்லியன் ரூபாய் பணத்தினை இவர் தன்னுடைய இங்கிலாந்து பயணத்தின் போது தன்னுடைய மனைவி சகிதம் பயணித்ததன் பிறகு ஏற்படுத்தப்பட்டிருந்த செலவாக இது சொல்லப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழ் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த பொது சொத்துக்கள் சட்டம் அரச சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் இவ்வாறான வழக்குகள் தாக்கல் செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் விசேட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்பனவற்றை காரணம் காட்டித்தான் பிணைகள் நீதிமன்றத்தினால் வழங்கப்படுவது சாதாரணமாக காணப்படும். விக்ரமசிங்கே அவர்கள் சட்டத்தரணிகள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே தங்களுடைய சமர்ப்பணங்களை செய்கின்ற போது குறிப்பாக இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் மேலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருதய நோய் மற்றும் சர்க்கரை வியாதி போன்றவற்றினால் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவருடைய மனைவி ஒரு தீராத நோய்க்கு உட்பட்டவர் என்கின்ற விடயங்களையும் மன்றலை சமர்ப்பித்திருந்தார்கள். இந்த சமர்ப்பணங்கள் எல்லாம் செய்யப்படுத்ததற்கு பிறகு அவர் இன்றைய தினம் முதல் 26ஆம் தேதி விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்.